ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரவு 2 மணி இந்த டாப்பிக்கில் ஒரு பேய் கதை பார்க்க போகிறோம். வாங்க இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் அரவிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு நைட்டு 2 மணி போல் வீட்டில் இருக்கான். வீட்டில் அவனுக்கு தூக்கம் வரல. ஸோ பெட்டில் போண்டு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் போண்டுட்டு தான் இருக்கான். அது அந்த வீடு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு, பழைய கதவு, இந்தமாரி பழைய ஹவுசிங் போர்ட் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு வீடு. ஆனால் அது ஒரு வாடகை வீடு, ஓகேவா. ஒரு ஒரு கிராமத்துக்கும் சிட்டிக்கும் நடுவில் ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி க்ரோவும் ஆகாமல் கீழேயும் இருக்காமல் அந்தமாரி ஒரு பிளேஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இரவு 2 மணி சமயம் யாரோ கதவை தொட்டுறாங்க. அவன் அதுக்கப்புறமா அவன் யாரா இருக்க போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் அந்த கதவு சத்தம் டம் 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 சத்தம் கேட்டுனே இருந்துச்சு, டம் டம் டம். ஸோ அவன் ஹவுஸ் ஓனராக இருப்பாங்களோ இல்லை பக்கத்து வீட்டராக இருப்பாங்களோ நினைக்கிறாங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கதவை அந்தமாரி ஒரு ஆன்டி லேடியோட வாய்ஸ் கேட்குது. அவன் செம்மையாக பயந்துடுறான். ஸோ சரி பக்கத்து வீடு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் ஒரு கான்ஷியஸ்க்கு வரான். அந்த பயத்துலேருந்து போக்கி கான்ஷியஸ்க்கு வரான். கான்ஷியஸ்க்கு யோசி பார்க்குறான், நம்ம பக்கத்து வீட்டியா ஆன்ட்டியாக இருக்கும் இல்லை கீழ் வீட்டு ஓனர் ஆன்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ கதவை திறக்கலாம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் போய் கதவை திறக்கலாம். கதவை திறந்து பார்த்தா பயந்துட்டான். யாருமே இல்லை. ஒரு அமைதியா இருந்துச்சு. கீழே பார்த்தா நாய், தெருநாய், அதெல்லாம் அவன் வீட்டையே பார்த்துக்கிட்டு ஏன் பார்த்துக்கிட்டு எதுக்கு பார்த்துக்கிட்டு அதுமே தெரியல. அவன் லைட்டாக பயத்தில் இருந்ததால சுற்றி பார்த்தான். கீழே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தான். கதவை அவன் மூடிட்டு போக கூட தெரியல அவனுக்கு. கீழெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தான், யாருமே இல்லை. அதுக்கப்புறமா அவன் யோசிப்பாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி ஊருக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பக்கத்து வீட்டு ஆண்டி ஊருக்கு போயிருக்காங்க. ஓனர் வீட்டு ஆண்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்காங்க. கீழே அதுவும் மேலே மொட்டை மாடி, யாருமே கிடையாது. ஸோ அவன் சரி ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அவன் போய் கதவை சாத்திட்டு பட்டு தூங்கிடுவான். ஒரு 2:35 இருக்கும். இந்த டைமிங்கில் அவன் பெட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ அவன் பக்கத்தில் யாரும் உட்காந்துருந்தேன் வெளியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒருமாரி பயந்தே போயிடுறான், முழுக்க பயந்து போயிடுறான். ஸோ அவன் ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபுல்லாக பெட்ஷீட்டை போதிங்க தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யார் தான் பார்த்துடுவோம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப பயந்துடுறான். அதனால யார் தான் பார்த்துடுவோம் லைட்டாக பெட்ஷீட்டை மாரி எடுத்து பார்க்கலாம். பார்த்தா ஒரு பையனோட உருவம் பெட்டு மேலே உட்காந்துட்டு இருக்குது. இந்த சைடு இப்படி திரும்பி அவன் இப்படி தூங்கிட்டு இருந்தாலும் இப்படி இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்தானா அவன் இப்படி இந்த பையன் இவனோட ஆப்போசிட்டில் இப்படி உட்காந்துருக்கு. இந்த அவனை பார்த்த மாரி இல்லை, பின்னாடி ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலை பார்த்த மாரி அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ அவன் பயந்துட்டு மைக்கமே போட்டு விழுந்துடுறான். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம இதில் என்ன கற்றுக்குறோன்னா, நைட்டு யாராவது பயமா இருந்தா கதவை திறக்கக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இந்தமாரி கண்டென்ட் கிரியேஷன், இந்தமாரி வீடியோ போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாளாக போடணுன்னு ஆசை, இந்தமாரி போடணுன்னு. ஸோ இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இனிமேல் நான் நிறைய வீடியோஸ் இந்தமாரி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் இதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட்னால எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்தமாரி யூடியூப்பு எடிட்டிங். ஸோ இந்த எடிட்டிங் இந்தமாரி இப்போல்லாம் இதை பற்றி என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியல, அதுமாதிரி நான் அதாவது இதில் நான் சரி பண்ணிக்கணும், நான் இதில் தப்பாக சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நான் இதில் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை, இந்தமாரி சொல்கிறது நல்லா இல்லை, இந்தமாரி சொன்னால் நல்லாயிருக்கும், அந்தமாரி நினைக்கிறதுலாம் நீங்கள் கமெண்டில் சொன்னால் அதை நான் புரிஞ்சுக்கின்னு இதை விட ட்ரிபிள் மடங்கா பர்ஃபெக்டாக இனிமேல் வீடியோ போடுறான்னு இருக்கேன். தினமும் இந்தமாரி வீடியோ போடுறான்னு இருக்கேன். இந்தமாரி 100 வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.